ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸில் பார்க்க போகிற மூவி கல்கி. ஸோ கல்கியில் வந்து நம்ம பிரபாஸ், அப்புறம் அமிதாப் பச்சன், அப்புறம் நம்ம கமலாசன் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. ஸோ வந்து தீபிகா படுகோன் தான் ஹீரோயின். ஸோ வந்து கல்கி வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டீசென்ட் டு அண்ட் குட் வாட்சாக இருந்துச்சு. ஸோ வந்து கல்கியில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்னன்னா செம்ம லேகாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபு. ஸோ வந்து நிறைய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் இந்த கல்கியில். ஸோ செகண்ட் ஹாஃப் தாங்க இந்த படத்தோட செம்ம ப்ளஸ்ஸு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லாவும் எங்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போணுச்சு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன ஆகுதுன்னா, அந்த டீட்டெயிலிங் வந்து காமிக்கிறது வந்து அந்த மக்கள் எதனால் இப்படி இருக்குது இந்த இடம், ஏன் இந்த வருஷங்கள்லாம் தாண்டியா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அது டீட்டெயிலிங்காக ஒன்று ஒன்று காட்டுறப்போ ரொம்ப லேகாக ஃபீல் பண்ணிச்சு எனக்கு. பட் செகண்ட் ஹாஃப் தான் படமே. ஸோ உண்மையிலேயே வந்து கிளைமேக்ஸ் உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ். அப்புறம் வந்து போஸ்ட் கிரெடிட் சீனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா டைரக்டரோட அந்த ரைட்டிங் வந்து உண்மையிலேயே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த ரைட்டிங்கு. ஸோ கல்கியோட அவதாரம், ஏன் கல்கி அவதாரம் இத்தனை வருஷம் கழிச்சு எதனால நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ வந்து அதுதான் இந்த படத்தோட பேஸ் ஆன் ஸ்டோரி. ஸோ வந்து உண்மையிலேயே விஷுவல் வாய்ப்பே இல்லைங்க. விஷுவல் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சுங்க. செம்மையா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ஹாலிவுட் மேக்கிங். நான் அந்த படம் ஒரு 3 ஹவர்ஸ் டியூரேஷனு. ஸோ அந்த படத்தை நான் பார்க்குறப்போ எனக்கு அந்த அப்படியே அந்த ஹாலிவுட் ஃபீல் இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஃபீலே பண்ணல தமிழ் மூவி. ஸோ உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு விஷுவல் இந்த படத்தில் கொண்டு வந்தது உண்மையிலே அந்த டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் வாழ்த்துக்கள். ஸோ இந்த மூவி வந்து கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய படம் தான். பட் வந்து லேக் இஷ்யூ இருக்கிறனால தவிர்த்துறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தேட்டரில் பாருங்க. நல்ல ஒரு விஷுவலில் நல்ல ஒரு படம் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து பெருசாக நீங்கள்லாம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஓடிடியில் வர்றதுக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க. வந்து சனாவோட பிஜிஎம், சந்தோஷ் நாராயணன் படத்தை வந்து செம்மையாக கொண்டு போயிருந்தாரு. பிஜிஎம் உண்மையில வாய்ப்பு இல்லை. ஒரு ஒரு சீனுக்கும் வந்து அவர் தான் பிஜிஎம் எலிவேட் பண்ணி கூஸ் பம்பே கொடுத்துருந்தாரு. ஸோ சனா செம்ம ஒரு பேன் இண்டியா மூவிக்கு வந்து அடிஷன் ஒருக்கிட்டாரு சனா. இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ இந்த மூவியில் அதாங்க எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க பெருசாக வந்து சரி வராமல் போயிருச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தீபிகா படுகோன், அமிதாப் பச்சனோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு பிரபாஸோட அமிதாப் பச்சனோட அந்த கேரக்டர் தான் ரொம்ப நல்லா ரைட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு அவரோட கேரக்டர். ஸோ நல்ல நல்ல கேரக்டர். கமலாசன் 2 சீன் தான் வராரு. 2 சீனும் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு உண்மையிலே. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.